ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டியன் சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டியன் சோஸில் கதிரையும் ராஜையும் மட்டும்தான் 2 நாளாகவே காமிச்சிட்ருக்காங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கதாங்க செய்யும். இவங்க அடிச்சுக்கிட்டாலும் சரி, இவங்க பிடிச்சிக்கிட்டாலும் சரி, அது வேறு லெவலில் இருக்குது. சொல்லவா வேணும், சும்மா சண்டைக்காரி நீ தான், ஏன் சண்டை கோழி நீ தான் அப்படின்னு பாட்டை போட்டுட்டு என்ஜாய் பண்ணணும். பாட்டு கேவலமாக தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க 2 பேரும் கட்டிப்பிடிக்கிறத பார்க்கணும். இன்றைக்கி ஒரே சாங்கு தான், ஒரே பிஜிஎம் தான், வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா, கட்டிப்பிடிச்சவங்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறேப்பான்னு சொல்லிட்டு கதிரோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆறுதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிற்க வச்சு கிளிகிளின்னு கிளிக்கிறாரு. இந்த கிளிகிறானு எந்த ஒரு காரணம் இருப்பான்னு டைலாக் வேறு மாதிரி மாற்றி போடணும் போல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு அறிவு இருக்கா, நீ யோசிக்க மாட்டியா, இது அது காம்படிஷன் தான், நீ கிளம்பி வந்துருவியா, சேஃப்டி முக்கியம் இல்லையா, அப்படி இப்படி இப்போ என்ன திட்டத்துக்கு தான் நீ வந்தியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். அதாவது எங்கே வேணால் எந்த ஆபத்தை வேணால் சந்திக்கலாம்னு நீ முடிவு பண்ணிட்ட, ஆனால் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலைன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கிளிக்கிறாங்க. உண்மைதாங்க, எல்லா பெண்ணுமே இறங்கி போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்க்குறீங்களா? அதாவது லைஃப் பார்ட்னர்கிட்ட மட்டும் தாங்க. அவங்கள்ட்ட மட்டும் ஈகோ எட்டிக்கிட்டு பார்க்கும், மீதி எல்லாத்தையும் இறங்கி போவாங்க. இது பொண்ணுங்களோட நேச்சர்ப்பா, என்னப்பா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு நம்ம ராஜியோட நிலைமை. கடைசியில் திட்டி விட்டுட்டு கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு வாங்கி கொடுக்க, அதுக்கப்புறம் முறுக்கிட்டு நிற்கிறாங்க வேணான்னு சொல்லிட்டு. உடனே பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா அப்படியே விட்டுறாதான்னு சொல்லிட்டு வெறிக்க பார்க்குறாங்க. அவர் பொழந்து கட்டுறாரு. பரோட்டா ஒரு பக்கம், தோசை ஒரு பக்கம், அடடா இவர் சாப்பிட்றத பார்க்கணுமே. கடைசியில் பார்த்தா எனக்கும் பச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வர 2 பேரும் சென்டிமெண்ட்டாக ரொமான்ஸில் பின்னி பெடல் எடுக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கையை பிடிச்சிட்டு பார்க்குமே, உன் மேலே நான் உயிரியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பக்கமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.